புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள மஞ்சு விடுதி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பரிமளேஸ்வரன் கலைமணி தம்பதி. இந்த தம்பதிக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் கலைமணி மீண்டும் கருவுற்றிருக்கிறார். பரிமளேஸ்வரன் சில மாதங்களுக்கு முன் வேலைக்காக வெளிநாடு சென்றதாக கூறப்படும் நிலையில் கருவில் உள்ளது மீண்டும் பெண்ணாக இருந்து விடுமோ என பயந்த கலைமணி பொன்னமராவதியில் உள்ள துர்கா மருத்துவமனையை அணுகி குழந்தையின் பாலினம் குறித்து ஸ்கேன் செய்துள்ளார். அதில் பெண் குழந்தை என்பது தெரிய வரவே அங்கேயே கருக்கலைப்பு செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. கருக்கலைப்பு சிகிச்சையின் போது எதிர்பாராத விதமாக கலைமணி உயிரிழந்தார். கலைமணி தங்களுக்கு தெரியாமல் தனது தோழியுடன் மருத்துவமனைக்கு சென்றதாகவும் மருத்துவர்கள் தங்களிடம் கலந்தாலோசிக்காமல் கருவை கலைக்க முயன்று அவர் இறந்ததாகவும் குற்றம் சாட்டும் உறவினர்கள் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். இதனையடுத்து மாவட்ட சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறை சார்பில் மருத்துவமனையில் ஆய்வு செய்யப்பட்டது. இதில் முறையான ஆவணங்களை பராமரிக்கவில்லை என கூறி மருத்துவமனையின் ஸ்கேன் அறைக்கு சீல் வைத்ததுடன் மருத்துவமனைக்கு வழங்கப்பட்ட குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை உரிமமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பிஎம் நடந்திருக்கு. இதுக்கும் அதுக்கும் சரி பண்ணி வெயிட் பண்ணி காஸ் ஆஃப் டெத்து டியூ டு இந்த பர்சன்னால தானா அப்படிங்கிறத பொறுத்து ஃபர்தர் ஆக்ஷன் இருக்கும். இப்போதைக்கு ஸ்கேன் ரூமாக இது பண்ணியிருக்கோம். ஃபேமிலி வெல்ஃபேர் கேசஸ் இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்த லைசன்ஸை கேன்சல் பண்ணி 2 லைசன்ஸ் இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க. மருத்துவமனை தரப்பில் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கமளிக்க மறுத்துவிட்ட நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் என மாவட்ட சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் மனோகர் மற்றும் திருமயம் செய்தியாளர் மயில்வாகனன்.